விஷயம்மா, இதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டா 12 கோடி ரூபாய் அபதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போனதுக்கு அப்புறமும் நான் வீடியோ போடுவேன். எனக்கு வேற எந்த விஷயமும் வேண்டாம். என் குழந்தைக்கு இந்த டயலாக் வந்துட்டு எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாம். என் குழந்தைக்கு அப்பா அவர்தான் அப்படின்னு சொன்னா போதும். இதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்கம்மா? அம்மா நீ இப்போ 8 மாசம் ஆயிடுச்சுமா. இன்னும் 2 மாசத்துல குழந்தை பொறந்துரும். நல்லபடியா வெளில வரட்டும். அதுக்கப்புறமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. அவரு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கோர்ட் வில் ஆஸ்க் ஹிம் டு கம் ஃபார் த டிஎன்ஏ டெஸ்ட். அதுல ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சா அப்பான்னு. இப்போ எதுக்கு ஒத்துக்கோன்ற? இப்போ நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கிற டைமா? நீ இப்போ வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க? அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கம்மா. பணம் வச்சிருந்தா, ஆள் பலம் இருந்தா, நீங்க என் மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடுவீங்களா? இல்ல அப்ப டிஃபர்மேஷன் ஒரு போடுறதுக்கு பொண்ணுக்கு வந்து என்ன ஒரு நியாயம் அப்படிங்கிற ஒரு இத கேக்குறாங்க. ஐயையம்மா டிஃபர்மேஷன் போடுறதுக்கு பணம் இருந்தா ஆள் பலம் இருந்தாலாம் கிடையாது. டிஃபர்மேஷன் வந்து இப்போ சுச்சி மேல நான் போடலாம். அந்த அம்மா எதுக்கு தான் என் பேர் இழுத்து இழுத்து பேசுதோ என்னதோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுது. அந்த கட்ஸா என்கிட்ட பேசுச்சுல்ல ஐ மீன் இதுல அப்ப நான் போடலாம். என்ன என்ன மானபங்கப்படுத்தினேன்னா என் கம்பெனியை மானபங்கப்படுத்தினேன்னா என்னோட குழந்தைங்கள என்னோட பத்தி பேசினா நான் போடலாம்ல. அதானே டிஃபர்மேஷன்னா. அப்ப அவர் அதானே போட்டிருக்காரு. நீ வந்து அவரே தொட்டுட்டே அவரை பத்தி பேசிட்டே இருந்த. இப்ப ஏன் நீ வந்து அந்த கம்பெனியை இழுக்கிற? அந்த கம்பெனியில இவர் மட்டும் கிடையாது. இவங்களோட பெரியப்பார் சித்தப்பார் பசங்க எல்லாமே இவங்க எல்லாம் இந்த பிசினஸா செய்யறாங்க. அப்ப நீ ஏன் அதுல இழுத்தன்னு அவங்க கேட்கறது தப்பே கிடையாது. யாராவது பின்னாடி இருந்து திட்டம் போட்டு குடுக்குறாங்களா? இந்த மாதிரி திட்டம் போட்டு இவங்களுக்கு இந்த அம்மா கொடுக்குறாங்க யாரோ பாவம். இப்படிலாம் போடு எக்ஸ்ட்ரா நிறைய பணம் வாங்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு இந்த அம்மாக்கு தான் யாரோ கொடுக்குறாங்க.